ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீட்டம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமத் சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சராச்சர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ஏழாவது ஸ்லோகம். க்வணத் காஞ்சிதாமா கரிகலப கும்பஸ்தனநதா பரீக்ஷீணா மத்யே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருணுமபி ததானா கரதலைஹி புரஸ்தாத் ஆஸ்தாம் நஹ புரமதிது ஆஹோ புருஷிகா. இந்த ஸ்லோகம் பராசக்தியின் ரூப வர்ணனை கூறுகிறது. மன்மதனுக்கு அளப்பரிய சக்தியை தன் கடைக்கண்ணால் அருளிய அம்பாள் பூஷணங்கள் தரித்த வடிவில் எதிரே வரவேண்டும், காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகமாக இது இருக்கிறது. தேவியின் ரூப வர்ணனை கூறும் ஸ்லோகம். க்வணத் காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனநதா. க்வணத் காஞ்சி தாமா ஒலி எழுப்பும் தங்க சலங்கைகளோடு கூடிய உட்யானத்தால் அலங்கரிக்கப்பட்டவளும் மதம் பிடித்த யானை குட்டியின் கும்பகம் போல் இருக்கும் ஸ்தனபாரத்தால் கொஞ்சம் குனிந்து நிற்பவளாகவும் பரீக்ஷீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா குறுகிய மத்திய பிரதேசம் அதாவது இடுப்பு பகுதி உடையவளாகவும் சரத்கால மழைக்காலம் முடிந்து இல்லையா, சரத்கால பூரண சந்திரனை ஒத்த முகத்தை கொண்டவளாயும் தனுர்பானான் பாசம் ஸ்ருணுமபி ததானா கரதலைஹி கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் பாச கயிற்றையும் ஸ்ருணுமபி அங்குசத்தையும் கரதலை ததானாம் கரங்களில் தரித்து கொண்டவளாயும் புரஸ்தாத் ஆஸ்தாம் நக புரமதிது ஆஹோ புருஷிகா. புரமதிது திரிபுராந்தகரான ஈசனுடைய அகங்கார ரூபிணியான தேவி திரிபுர சுந்தரி புரஸ்தாத் ஆஸ்தாம் நம்முன் தன் இருப்பை உறுதி செய்யட்டும். அதாவது அம்பாள் நம்மோடு இருக்கிறாள் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் தியானிக்கிறது. இப்படி தங்க உட்யானம் அணிந்தவளாக பெருஸ்த ஸ்தனபாரத்தால் சற்றே குனிந்த தலையுடன் சரத்கால பூரண சந்திர முக பொலிவோடு கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் பாச கயிறையும் அங்குசத்தையும் 4 கரங்களில் தரித்தவளாய் திரிபுராந்தகரின் பத்னியாக அம்பாள் விளங்குகிறாள்.
அவள் எங்கன் முன் ஆவிர்பவிக்க வேண்டும் என்று தியானிக்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவர்கள் ராஜவசியத்தை பெறுகிறார்கள். ஓம் தத் சத். 8வது ஸ்லோகம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தா மணிகிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாः கதிச்சன சிதானந்தலஹரீம். இது தேவியின் ஸ்தலம், அதாவது அவளின் இருப்பிடத்தை வர்ணிக்கும் ஸ்லோகமாகும். சென்ற ஸ்லோகத்தில் அம்பாள் நேரில் காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த ஸ்லோகத்தோடு அந்த தேவி எங்கிருக்கிறாள், எப்படி இருக்கிறாள், அவளின் இருக்கும் இடத்தின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை அறிய வைக்கும் ஸ்லோகம் இது. சுதா சிந்தூர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே. அமிர்த கடலின் நடுவில் வரிசையாக கற்பக விருட்சங்களால் சூழப்பட்ட மணித்வீபே நீபோப வனவதி சிந்தாமணி கிரகே. மணித்வீபம் என்கிற தீவில் நீபோப வனவதி மரங்கள் அடர்ந்த, அதாவது கதம்பம் மரங்கள் அடர்ந்த வனத்தில் சிந்தாமணி என்கிற ரத்ன கற்களால் இழைக்கப்பட்ட அரண்மனையில் சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம். சிவனின் சம்பந்தம் பெற்ற கட்டிலில், அதாவது சதாசிவ தத்துவமாகிய கட்டிலில் நிலைத்திருப்பவளை, ஏற்கனவே லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் வருகிறது இல்லையா, பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் ஆகியோர் கட்டில் கால்களாகவும் சதாசிவன் மஞ்சத்தின் பலகையாகவும் இருக்கிறார்கள் என்ற நாமத்தை நாம் படித்திருப்போம். அந்த அர்த்தத்தில்தான் இந்த வரியும் வருகிறது. சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம். சிவனின் சம்பந்தம் பெற்ற கட்டிலில், சதாசிவ தத்துவமாகிய கட்டிலில் நிலைத்திருப்பவளை பஜந்தி த்வாம் தன்யாஹா கதிச்சன சிதானந்தலஹரீம். தன்யர்களான சில புண்ணியவான்கள் மட்டுமே சித் ரூபமான உன்னை தியானம் செய்து உன் அளவிட முடியாத அலை அலையாக பிரவாகிக்கும் ஆனந்த தோற்றத்தை தரிசிக்கிறார்கள். அம்பாள் தன் பரிவார தேவதைகளுடன் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியாக ஆனந்தம் கொப்பளிக்க, ஆனந்தம் பிரவாகிக்க அமர்ந்திருக்கும் காட்சியை சில புண்ணியவான்கள் மட்டுமே மனதில் கண்டு தியானிக்க முடிகிறது. இப்படி அமிர்த கடலின் மத்தியில் மணி துவீபத்தில் சிந்தாமணி கிரகத்தில் சிம்ஹாசனத்தில் அம்பாள் நிலைத்திருக்கிறாள். இதுவே அவளின் ஸ்தான வர்ணனையாகும். இப்படி அம்பாளை தியானிப்பவர்கள், பூஜை செய்யும் உபாசகர்கள் மிகுந்த புண்ணிய பலன்களை அடைகிறார்கள். ஜெகன்மாதாவின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகிறார்கள். ஓம் தத் சத். அடுத்து 9வது ஸ்லோகம். தேவியின் அனுசந்தானம், அதாவது தேவியின் இருப்பிடங்கள். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹ்ருதி மருத ஆகாச உபரி மனோபி ப்ரூ மத்யே
सकलमपि भित्त्वा कुलपथं सहस्रारे पद्मे सह रहसि पत्या विहरसे. என்ற ஸ்லோகம் தேவியின் அனுசந்தானம், அதாவது அம்பாளின் இருப்பிடத்தை கூறும் ஸ்லோகம். சுதாசாகரத்தில் அமிர்த கடலில் மணித்வீபத்தின் நடுவில் சிந்தாமணி கிரகத்தில் அமர்ந்திருக்கும் தேவி நமது சரீரத்தில் உள்ள ஆதார சக்கரங்களிலும் ஆவிர்பவித்திருக்கிறாள் என்று குண்டலினி யோக சாஸ்திரம் கூறுகிறது. மனதை, இந்திரியங்களை, சித்தத்தை ஒருமுகப்படுத்தி என் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மைண்ட் தியானத்தில் ஈடுபடும் பொழுது சரீரத்தில் உள்ள ஆதார சக்கரங்களை செயல்பட செய்து டு ஆக்டிவேட் தெம். இப்படி தியானிக்கும் பொழுது நம் ஜீவசக்தியான குண்டலினி சக்தி முடிவில் உச்சம் தலை சகஸ்ர கமலத்தில் பரமசிவனோடு ஜெகதாம்பாள் ஆதி திவ்ய ஸ்வரூபத்தோடு அந்தர்முகமாக காட்சி தருவதை சாதகன் க்ஷண நேரம் காண முடியும் என்று அம்பாள் குண்டலினி சக்தி ரூபமாக ஆதார சக்கரங்களில் ஆனந்தமாக விளங்கி வருவதை கூறும் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் 6 ஆதார சக்கரங்கள் குறிப்பிடப்படுகிறது. சிறிது வரிசை மாறியிருக்கிறது. மூலாதாரம் முதலிலும், அடுத்து மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக்சுவலி மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம், பிறகு மணிப்பூரகம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் என்று வரும். இங்கு சிறிது வரிசை மாறியிருக்கிறது. இனி ஸ்லோகம் கூறுவதை புரிந்து கொள்ளலாம். மஹீம் மூலாதாரே கமப்பி மணிப்பூரே. சகலத்திற்கும் ஆதார சக்கரமான மூலாதாரம் சரீரத்தில் கீழ்ப்பகுதியில் குதஸ்தானத்தில் இருக்கிறது. இது பிருத்வி, அதாவது பூமி, அதாவது மண் தத்துவத்தையும், மணிப்பூரே மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கின்ற கமப்பி ஜலத்தையும், ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே. ஹுதவகம் அதாவது அக்னி தத்துவம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பதையும், ஹிருதிமருத ஆகாச உபரி அதாவது ஹிருதயத்தில் இதய பகுதியில் இருக்கும் அநாகத சக்கரமானது வாயு தத்துவத்தையும், உபரி இந்த சக்கரங்களுக்கு மேல் இருக்கின்ற விஷுத்தி சக்கரமானது ஆகாய தத்துவத்தையும், மனோபி ப்ரூமத்யே புருவங்களுக்கு இடையே இருக்கின்ற ஆக்ஞா சக்கரமானது மனஸ்தத்துவத்தையும், சகலமபி பித்வா குலபதம் மேற்கூறிய அத்தனை தத்துவங்களையும், அதாவது மண், நீர், அக்னி, வாயு, ஆகாயம் இவற்றை பித்வா பிளந்து கொண்டு, அதாவது தாண்டிவிட்டு, சுஷும்னா அல்லது மூச்சு பிரயாணப்படும் பாதை வழியாக ஏறி, சஹஸ்ராரே பத்மே ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட தாமரை மலரி, சஹரஹசி பத்யா விஹரசே தனிமையில் உங்கள் துணைவருடன் விஹரசே ஆனந்தமாய் விளங்கி வருகிறாய் ஹே தேவி என்று அம்பாள் நம் சரீரத்திலேயே வீற்றிருப்பதை கூறும் ஸ்லோகம் இது. பூமி தத்துவமாக, ஜல தத்துவமாக, அக்னி தத்துவமாக, வாயு தத்துவமாக, ஆகாய தத்துவமாக, பின்னர் மனஸ்தத்துவமாக விளங்கி கடைசியில் சதாசிவனோடு இணைந்து ஆனந்தமாக அம்பாள் விளங்கி வருகிறாள்.
ஆக அம்பாள் எங்கோ இருக்கும் மண்தீபத்தில் மட்டுமில்லை, நம் சரீரத்திலேயே குடிக்கொண்டிருக்கிறாள். முதலாவது ஸ்தானம் கற்பனையில் யூகித்து புரிந்து கொள்வதாக உள்ளது. ஆனால் இந்த இரண்டாவது அம்பாளின் இருப்பிடத்தை சாதகன் தன் ஏகாகிரமான தியானத்தின் மூலம் தனக்குள்ளேயே அந்த ஜெகன்மாதாவின் இருப்பை அறிய முடியும் என்று விளக்கும் ஸ்லோகம் இது. உச்சம் தலையில் சஹசிரார பத்மத்தில் தன் கணவரோடு சதாசிவனோடு கூடியிருப்பதை சாதகன் ஒரு க்ஷணம் அவனால் தரிசிக்க முடியும். அந்தந்த சக்கரத்தின் தத்துவத்தையும் அறிந்து உபாசிக்கின்ற சாதகர்களுக்கு சர்வாபீஷ்டமும் அம்பாளின் சொரூப சாட்சா்காரமும் ஏற்படுகிறது. ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रय ऐश्वर्यादि सकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.